இதை ஏன் அப்போ இந்த நாலேஜ் உங்களுக்கு, இந்த நாலேஜ் வர உங்களுக்கு ஏன் அப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்குன்னு ஏன் உங்களுக்கு தெரியல? அப்போ உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கும்ல, அப்போ நீங்கள் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஒரு அம்மா ஆத்தா மட்டும் எனக்கு இருந்தா வீட்டில் கோயில் வச்சு கும்பிட்டுருப்பேன், ஆத்தா பத்திரம் அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டுற தோணல் நம்ம கூட சொல்லுவோம்ல, மண்டை பத்திரம் அப்படின்னு. ஏன்னா உன்னை மண்டையை நான் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு தோரணையில் சொல்லுவோம்ல, அப்படி கூட இருக்கலாமோ எனக்கு தோணுது. அண்ணி வந்து இப்போ ஏடிஎம் கூட சேர்ந்துட்டாங்க, திருவிக்கா நகரில் ஒரு வேட்பாளர் ஆயிட்டாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஆபத்து யாரால, உங்களுக்கு எப்படி இந்த தகவல் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது தான், இல்லை உங்களால ஆபத்தா? போறதான் போற அப்படின்னு சொல்லிட்டு போயேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அண்ணன் வந்து சொல்லிட்டாரு. ஆனா அது எதனால சொன்னாரு, என்ன அர்த்தத்தினால சொன்னாருங்கிறது இல்லை. இப்போ அவங்க இப்போ கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும்ல, அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது என்னவா உங்களுடைய பார்வையில் தெரியுது? இப்போ இப்படி கூட நினைக்கலாம் இல்லைங்களா? இப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலையை பற்றி சட்டமன்றத்தில் பேசும்பொழுது யாரும் பதில் சொல்லலை. இப்போ எடப்பாடியார் கேட்கும் பொழுதோ, திமுக தரப்புல இருந்தோ, இல்லை வந்து யாருமே வந்து அதுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஏமா நீயே வா சட்டமன்றத்துக்குள்ள வாமா, உன் கணவருக்காண்டி நீ வந்து கண்ணகி மாதிரி சட்டமன்றத்தில் போராடுமா, நீ கேட்குற கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லட்டுமா, வாமான்னு சொல்லி அப்படி கூட இருக்கலாம் இல்லைங்களா? கவினுடைய படுகொலைக்கு அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து, அந்த கவினுடைய தகப்பனார் வந்து அவங்க சமுதாயத்தை சார்ந்த எந்த தலைவரையுமே நம்பாம, எங்க தலைவன் திருமாவளவன் வரட்டும், நாங்க வருவாரு, எங்களுக்கு நீதி வாங்கி கொடுப்பாருன்னு இன்னை வரைக்கும் கவினுடைய படுகொலைக்கு யார் நீங்க ஃபாலோ பண்றீங்க? பறையன் என்று சொல்லி வந்தால் எவனாக இருந்தாலும் செருப்பால் அடின்னு சொன்னது யாரு? எவ்வளவு பெரிய அமைப்பானாலும் இருக்கட்டும், அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் ஓடி போகணும்னு நீங்க சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்க. இன்னைக்கு எந்த பிரச்சனைக்கு நீங்க போய் எங்களுக்கு நீங்க வந்து நீதி வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய படுகொலைக்கு உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து பாப்பா மோகன் சார்ங்கிற ஒரு வழக்கறிஞர் வந்து தான் தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், கம்யூனிஸ்ட் கட்சியவே நாங்க லைக் பண்ணிட்டு போறோமே, விடுதலை சிறுத்தை கட்சி அப்புறம் எங்களுக்கு எதுக்கு? நீங்க தானே எல்லாத்துக்கும் நாங்க பெருசு, நாங்க தான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நாங்க தான் நீங்க தானே மாறுதட்டி பேசுறீங்க. எந்த கொலை வழக்குக்கு, பட்டியலின மக்களுடைய ஆணவ படுகொலைக்கு, எந்த கொலைக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து போராடி எங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தது? எங்களுடைய SC/ST ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வேங்கை வாயில் பிரச்சனை, இப்ப சமீபத்தில் நடந்த நாங்குநேரி பிரச்சனை, இப்பவும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம பஞ்சமி நிலம் பிரச்சனை, அது பெரிய பிரச்சனை. அதெல்லாம் யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. அதுக்கு அந்த சப்ஜெக்டுக்குள்ள போனோன்னா அப்புறம் நான் இன்னும் பேச வேண்டியது நிறைய ஆயிரும். நீங்க பொது தலைவர்னு சொல்லிட்டீங்க, அப்ப இனி வந்து தனித்தொகுதியில நிக்காதீங்க. உங்களுக்கு பொது தொகுதி 2 தொகுதி கொடுத்துருக்காங்களா? நீங்க காட்டு மன்னார் கோயில நிக்கிற உங்களால பொது தொகுதியில நின்று ஜெயிக்க முடியுமா? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு புதிய புரட்சி கழகத்திலிருந்து மாநில இளைஞரணி அமைப்பாளர் திரு கலையரசன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழகத்தை உழுக்கின பல விஷயங்களில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையும் ஒன்று. இது ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்படின்னாலும் இதை பற்றின நிறைய கருத்துக்கள், நிறைய சந்தேகங்கள், நிறைய புரளிகள், எல்லாமே பலதரப்பட்ட விஷயங்கள் மக்களுடைய சிந்தனைக்குள்ளே வருது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுடைய சிந்தனையில் ஏதாவது ஒரு நெருடல், அந்த சம்பவத்தை பற்றினா உங்களுக்கான தனிப்பட்ட ஒரு நெருடலோ இல்லை இது ஏதோ ஒரு சந்தேகமோ இருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள். ஜேபி, ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் இன்னும் உண்மையான குற்றவாளியை கைது செய்யலை இல்லைங்களா? முதல் குற்றவாளின்னு சொல்லக்கூடிய சம்பவ செந்திலா அப்படிங்கிற ஒரு பிரபல ரவுடியை யாரும் கைது பண்ணலை அப்படிங்கிறது போலீஸ் தரப்பு. இதை எதிர்த்து தான் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு தமிழக அரசு வந்து இல்லை, சிபிஐ வழக்குக்கு போகக்கூடாது, எங்களுடைய தமிழ்நாடு காவல்துறையை இதை நேர்மையான முறையில் விசாரிக்குது, கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது அப்போ கண்டுபிடிக்கிறது இருந்தால் இதுக்குள்ளே செந்தில வந்து சம்பவம் செந்திலுங்கிறவரை கைது பண்ணியிருக்கணும்.
அவர் ஃபாரின் போயிட்டாரு, துபாயில் இருக்காரு, இன்டர்போல் வரைக்கும் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், எல்லாருக்கும் பண்ணியிருக்கிறோங்கிறாங்க. ஆனால் இதில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் யார் இதுக்கு வந்து பின்னாடி இருக்கிறா, இந்த கொலைக்கு முழு காரணம் என்னங்கிறது நம்ம யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி இறந்து போன நாகேந்திரன் என்பவரும் இந்த கொலைக்கு முக்கிய காரணம் என்று சொன்னாங்க. ஆனால் அவர் சிறையில் இருக்கும் பொழுது நாகேந்திரன் வந்து சம்மன் கொடுக்கும்பொழுது அதை வாங்க மறுத்துட்டார். இந்த கொலைக்கும் எனக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு. இப்போ இந்த கொலைக்கு வந்து நிறைய மர்மங்கள் தான் இருக்குது. இதை உண்மையிலே வந்து சிபிஐ விசாரணையோ இல்லை வந்து தமிழ்நாடு காவல்துறையோ நேர்மையான முறையில் விசாரணை பண்ணால் உண்மையான நிலவரங்கள் என்னங்கிறது தெரியாதானே வரும். என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்ல போனா அப்படின்னா இது அரசியல் சூழ்ச்சியில் நடந்த படுகொலை தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பட்டியலினத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக சமரசம் இல்லாமல் அண்ணன் பூவை மூர்த்தியார் எப்படியோ, சாத்தை பாக்கியராஜ் எப்படியோ, அந்த வழியில் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் சமரசம் இல்லாமல் தான் நிறைய இடத்துல மக்களுக்காண்டி களத்தில் நின்று போராடி இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இது அரசியல் படுகொலையாகத்தான் நான் என்னோட தனிப்பட்ட இதில் நான் பார்க்குறேன். இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை மீறி உங்களால் வட சென்னையில் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மக்களையோ இப்போ சமீபத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நம்ம துப்புரவு பணியாளர்கள் நடந்த போராட்டத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆம்ஸ்ட்ராங்குங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை நம்ம அளித்தா மட்டும்தான் நம்மளால வந்து பெரம்பூர் மாவட்டத்திலேயோ இல்லை வட சென்னையிலேயோ நம்மளால அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைத்து கூட இந்த கொலைகள் நடந்திருக்கலாம். அப்படிதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. இப்போ அவர் இவ்வளோ பெரிய ஆளுமை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோ பெரிய லெவலில் இருக்கிறவர், அவ்வளோ மக்களுடைய செல்வாக்க சம்பாதிச்சிருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் இருக்கு அங்கே. அப்படி இருக்கிறவர் அப்படி ஒரு சூழ்நிலை எப்படி போய் மாட்டினார் தனியாக, எந்த வித பாதுகாப்பும் இல்லாமல்? இல்லை கூட இருந்தவங்க அன்னைக்கே அவர் தனியாக போனார்? இப்படி ஒரு கொஸ்டின் வருதுல்ல. எனக்கும் அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமை, எந்த நேரமும் ஒரு மிகப்பெரிய ஒரு படைபலத்தோடு இருக்கிற ஒரு நபர். நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் அந்த தெருவுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு வீடு இந்த இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து வரதா இருந்தால் வலதுபுறம் கட்டிட்டு இருக்கிறாங்க, இந்த சைட்லேருந்து நம்ம போகிறதாக இருந்தால் இடதுபுறம் வந்து வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு தான் உள்ள ரோடு, ரொம்ப பெரிய அகலமான ரோடெல்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, சென்னையில் வந்து நம்ம தெருவுக்குள்ளே போகிறதா தான் அவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி ரோடு தான். அதே மாதிரி அந்த சைடு பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணனுடைய புத்தவிதா அந்த ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எனி டைமே இங்கே ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. அதுமாதிரி அண்ணன் கூடயும் எனி டைமே ஒரு 10-20 பேர் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த நேரத்தில் அண்ணனோட இருந்தது ஒரு சில பேர் மட்டும்தான். அப்போ மற்றவங்களாம் எங்கே போனாங்க? இது வந்து எதர்ச்சியாக நடந்ததா? ஏன்னா நம்ம எல்லா கோணத்துலையுமே நம்ம அதை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஒரு வீடியோ வருது, அண்ணன் மட்டும் இங்கே தனியாக நடந்து வர வீடியோ. அப்போ வந்து ஏன் வந்துட்டு அங்கே உள்ளவங்க யாருமே ஏன் வரல? அந்த வீடியோவில் அவர் தனியாக தான் நடந்து வர்றாரு. சரி, ஓகே, தனியாக தான் நடந்து வராங்க, இந்த இடத்துல நிற்கிறாங்க. ஆனால் வந்து அவர் வந்து பர்டிகுலராக வந்து இத்தனை நாள், அதாவது டெய்லி அந்த இடத்துல போய் வீடு கெட்டுமானம் நடந்துட்டு இருக்கு, டெய்லி அங்கே போகிறாரா அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்க்கிளில் வட்டாரத்தில் நான் கேட்கும் பொழுது அண்ணன் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி தான் போவாங்க அப்படின்னு. இல்லை, இப்போ என்னுடைய பர்சனல் கேள்வியா இது எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நான் ஓப்பனாக இப்படி ஃப்ராங்காகவே நான் கேட்குறேன். எனக்குள்ள சந்தேகம் என்ன அப்படின்னா, அண்ணனுடைய வாகனத்தை ஓட்டின டிரைவரை விசாரிச்சாங்களா? இந்த காவல்துறையை வந்து நேர்மையாக விசாரிச்சாங்க அப்படின்னா அன்னைக்கு அண்ணனுடைய வாகனத்தை வாகனம் ஓட்டிய யாரு, அந்த வாகனத்தை ஓட்டினவர் யாரு, அவரு வந்து இந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அவர் எங்க இருந்தாரு? அண்ணனோட கூட இருந்தது மட்டும் ஒரு 2-3 பேர் மட்டும் தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து ஏன் வந்து இது வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் தான் வருது. நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன், ஒரு பெரிய கேமரா ஒன்று இருக்குது, அந்த ஃபுட்டேஜ் வரல. சரி, ஒருவேளை கூட இப்படி கூட இருக்கலாம். ரொம்ப நம்ம அந்த இஷ்யூவை பெருசாக்குனா கலவரங்கள் பெருசாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா காவல்துறைக்குன்னு ஒரு சீக்ரெட் வேணும். நாளைக்கு வந்து இப்போ இந்த வழக்கில் கைதாக இருக்கிறவங்க இதெல்லாம் உடைக்கக்கூடிய லூப் பாயிண்ட்டை வந்து காவல்துறை கொடுக்கக்கூடாது, ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமையான தலைவர் அப்படின்னு கூட நினைச்சு இந்த வீடியோவை வெளியிடாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு உண்டான அதில் கேள்விகள் என்ன அப்படின்னா, அவர் ஏன் தனியாக வரணும்? அவருக்கு கூட இருந்தவங்க எங்கே போனாங்க? அன்னைக்கு வந்து அண்ணன்ட்ட ப்ராப்பர் கன்னு இல்லை, அண்ணன் கொண்டு வரலங்கிற தகவல் எப்படி வந்து வெளியே வருது? அப்போ அந்த வண்டியை ஓட்டுனவர் யாரு, அந்த டிரைவர் யாரு, அந்த டிரைவரை இவங்க காவல்துறை விசாரிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எனக்குள்ளேயும் இருக்கத்தான் செய்யுது. அந்த இடத்துல வரும்பொழுது அந்த எனி டைமே அந்த இடத்துல ஒரு 10 பேர் அந்த அலுவலகம் முன்னாடி இருக்கக்கூடியவங்க ஏன் வரல?
அண்ணன் எப்படி தனியா இருந்தாரு, இல்ல இது வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலையா, இல்ல இதுக்கு முன்னுக்கு இது வந்து மிகவும் வந்து ஒரு பல மாதங்களாகவும் பல வருடங்களாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த கேள்வியில் இந்த கொலையில வந்து காவல்துறை முதல்ல வந்து சந்தேகப்பட்டது ஆருத்ராங்கிற நிறுவனம் தான் இந்த கொலைக்கு மிகப்பெரிய ஒரு தூணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுல சம்பந்தப்பட்ட ஆர்கே சுரேஷ் நிறைய பேர்லாம் சொன்னாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு, அதாவது ஒரு முக்கியமான நேரத்துக்கு பிறகு இவங்க எல்லாருமே வந்து அப்படிங்கிற அந்த ஆருத்ராங்கிற ஒரு டாபிக் டோட்டலா இறங்கிருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாரணை கோணமே ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நாகேந்திரன் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக்குக்குள்ள போகுது. அப்போ இப்போ வந்து நான் பர்டிகுலரா எனக்கு தெரிஞ்சு வந்து நாகேந்திரன் சொன்ன ஒரு விஷயத்த எனக்கு ஒரு முக்கியமான ஆளு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வந்து என் சமூகமும் என் தம்பி ஆம்ஸ்ட்ராங்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாகேந்திரன் அவர்களே சொன்னதாகவும், இப்போ நான் என்ன கேட்கிறேன், சிறையில இருந்து நாகேந்திரன் வந்து படுகொலை செய்ய இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணம் நாகேந்திரனுடைய தூண்டுதல் பேர் தான் அப்படின்னு நான் கேட்கிறேன். இவங்க சொல்றது உண்மையாக இருந்தால், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறையில வந்து கோவிட்டுக்கு அப்புறம் டெலிஃபோன்ல தான் பேச முடியும். நீங்க மனு போட்டு பார்க்க போறதா இருந்தாலுமே ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த சைடு இந்த சைடு கத்தி பேச முடியாது, டெலிஃபோன் மூலியமா தான் பேச முடியும். அதுவும் இல்லாம இவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தண்டனை கைதி. இவர் சிறையில் இருக்கும்போது இவர் மேல வழக்குகள் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அப்படிங்கும்போது இவர் வந்து ஹை குவாரண்டைன்ங்கிற ஒரு கிளாஸ்ல தான் இருப்பாங்க. முக்கிய குற்றவாளிகள், முக்கியமான நபர்கள் அப்படிங்கிற இதுல இருப்பாங்க. இவங்களை வந்து யார் மனு போட்டு பார்க்க வராங்க, யார் இவங்களை தொடர்ந்து இவங்க பேசுறாங்க, இவங்க என்னென்ன டாக் பண்றாங்க, எந்த அட்வொகேட்ஸ் வராங்க, எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து சிறைத்துறை வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கும். அப்ப எப்படி வந்து இவர் அந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்ல. அப்போ சிறையில இருந்து ஒருத்தரால வெளியே இருக்கிற ஒரு நபரை கொலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா, எதுக்கு அப்ப சிறைத்துறை? நீ செய்த தவறை திருத்திக்கிறதுக்கு தான் சிறைக்கு போற. அப்ப சிறையில இருந்தே ஒருத்தரால தவறு செய்ய முடியும், சிறைக்குள்ளேயே இருந்து ஒருத்தரால வெளியே வந்து ஒருத்தரை கொல்ல முடியும், அதுவும் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை வந்து படுகொலை செய்ய முடியும்னா அவர் சிறையில இருக்க வேண்டாமா? அதுக்கு அவர் வெளியே இருந்துட்டு போயிடலாமே. உங்களுக்கு வெளியில இருக்கிற ஃப்ரீடம் தான் சிறைக்குள்ளேயே இருக்குன்னு நீங்க காமிக்கிறீங்க. அப்போ இது யாருடைய தப்பு? அப்போ சிறையில் இருக்கிற ஒரு நபர் மீது நீங்க வந்து இது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அரசியல் படுகொலைக்கு ஒரு எப்படி சொல்றது, அவங்க இந்த பஸ் ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது ஒரு அட்டை கொடுப்பாங்கல்ல, ஒரு பிரேக் பிடிக்காம போகும்போது ஒரு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் நாகேந்திரன் அவர்களை கொடுத்துட்டாங்களோங்கிற சந்தேகம் எனக்கு பர்சனலா இருக்குது. எனக்கு மற்றவங்களுடைய கண்ணோட்டம் எப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதனால எனக்கு எவ்வளவு விமர்சனங்கள் வருங்கிறது எனக்கு தெரியும். இவன் வந்து நாகேந்திரனுடைய கைக்கூலி, அவனுடைய ஏதாவது கைக்கூலியா இருப்பான் போல இருக்குன்னு சொல்லி என்னை சொல்லலாம். நீ சொல்லிட்டு போ. என்னுடைய பர்சனல் கேள்விகள் இதுதான். ஏன்னா சிறையில இருந்து ஒருத்தரால எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும்னா அப்ப அந்த சிறைத்துறை எதுக்கு? அப்ப சிறைத்துறை கரெக்டா நீங்க வேலை பார்க்கலையா, சரியா கண்காணிக்கலையா? இந்த கேள்வி இருக்குது இல்லைங்களா? சரி, இல்ல அவருக்கு தெரியாம இது வந்து வெளியே வந்து அஸ்வந்தாமன் தலைமையில நடந்தது அப்படின்னா, அப்போ நீங்க வந்து அஸ்வந்தாமன் தான் A1 அக்யூஸ்டிங் கொண்டு வரீங்களா? அப்போ எப்படி வந்து சம்பவ செந்தில் எதுக்கு உள்ள வராரு? அப்போ இந்த நம்ம என்கவுண்டர் செய்யப்பட்ட சீசிங் ராஜா எப்படி இந்த சப்ஜெக்டுக்குள்ள வர? அப்போ இவங்களுக்குள்ள என்ன ஒரு கோஆர்டினேட்டு? இதுல நீங்க நல்லா பாருங்க, இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பெரிய பெரிய தலைகளா தான் பேரெல்லாம் அடிபட்டிருக்கும். அப்போ இந்த கொலை எதற்கு நடந்ததுங்கிறதே யாருக்குமே இன்ன வரைக்கும் வெளியே வரல. முன்பகைனா என்ன பகை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இவ்வளவு தூரமும் அந்த வண்டி ஓட்டின டிரைவர் யாருன்னு யாருக்கும் சொல்லல. இந்த கொலை நடக்குது. ரிட்டர்ன் வந்து என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங்கனுடைய தொலைபேசியும் காரும் எப்படி வந்து யார் கையில முதல்ல மாட்டிச்சு? சரி, சம்பவம் கூட ஆம்ஸ்ட்ராங் பக்கத்துல கூட போன் கிடந்திருக்கலாம், போன் வந்து பக்கத்துல கிடந்திருக்கலாம். அந்த காரை எடுத்துட்டு யார் போனது? ஏன் காவல்துறை அந்த காரை எடுக்க? இதான அவர் யூஸ் பண்ற காரு, அப்போ காரை கொண்டு வந்து இங்க வைங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. வாகனத்தை ஓட்டினது யாரு? இவர் எப்படி இங்க இந்த டைமுக்கு தான் வருவாருங்க? எப்படி அந்த டிரைவர் நல்லவரோ கெட்டவரோ? நான் அவர் கெட்டவரோன்னு நான் சொல்ல வரல. அந்த டிரைவர் இவங்க ப்ராப்பரா விசாரிச்சாங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோங்க, நீங்க வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்க காட்டுறீங்க, இந்த இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்தானுவ, இந்த ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே நின்று பேசிட்டு இருந்தாங்க, இங்க இருந்து இது பண்ணாங்க, ஆர்டர் எடுத்துட்டு உள்ள வராங்க, இந்த படுகொலை நடக்குதுன்னு நீங்க வந்து போலீஸ் வந்து ஒரு சினாரியோ கொண்டு வராங்க. இட் இஸ் ஆல் ஓகே, இது எல்லாமே நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா பக்கத்துல தான் போலீஸ் பூத் எல்லாமே இருக்குது, ஒரு குறிப்பிட்ட தள்ளி போன போலீஸ் பூத் இருக்குது, எல்லாமே இருக்குது. போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா? காவல்துறை அப்போ நான் என்ன கேட்க, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை
அப்போ ஒரு 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 உளவுத்துறை கண்காணிச்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. கன்னு இல்லைங்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு அந்த கன்னுக்கே ஒரு நிறைய பேர் யூடியூப்ல போயிட்டு அந்த கன்னை அப்படி அவர் எடுத்து ஃபயர் பண்ணாருன்னா அப்படி போகும் இப்படி போகும், இது எல்லாமே தெரிஞ்ச நபர்கள் அன்னைக்கு அவர்கிட்ட கன்னு இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க? காருக்குள்ள வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அப்படிதான் சொன்னா, அவர் காருக்குள்ள கண்ணு வச்சிருந்தாரு, அந்த கன்னை எடுத்துட்டு வர்றதுக்கு டைமிங் கிடைக்கல. எப்படி டைமிங் கிடைக்கும்? அந்த குறிப்பிட்ட சந்துக்குள்ள காரே இல்லை. இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் தெரியணும். ஆனா இதை நம்ம யாருக்கிட்ட கேட்டாலும் மூடி மறைச்சிருவாங்க. இப்போ இவருடைய மறைவுக்கு அப்புறம் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, அவருடைய மனைவி கட்சியில் சேர்றாங்க, கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கூட்டணிக்கு போவாங்கன்னும் போது அவங்க சமூகத்தை சார்ந்த கட்சியா விசிகா கூடயோ இல்லை திமுக கூடயோ ஒரு கூட்டணிக்கு போவாங்கன்றதான் எல்லாருமே நினைச்சது. ஆனால் அதுக்கு மாறா அப்படியே அவங்க ஏடிஎம்கேல போய் சேர்ந்துருக்குறாங்க. இல்லை, எனக்கு இதில் பர்சனலாக பார்க்கும்போதுனா ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து எனக்கு திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டான்னு தான் சொல்லி கடைசி வரைக்கும் அவருடைய உயிர் போகிற வரைக்குமே அந்த ஸ்டாண்டில் தான் இருந்தார். எந்த எலெக்ஷன் நடந்தாலும் எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னாலும் 234 தொகுதியிலையுமே அண்ணன் வந்து பிஎஸ்பி கேண்டிடேட் மட்டும் தான் போடுவாங்க, தனிச்சு தான் நிற்பாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறதே இங்கே யாருக்கும் தெரில. ஆனால் அண்ணி வந்து இப்போ அண்ணி எடுத்த ஸ்டாண்ட் ஒரு விதத்துக்கு பார்க்கும்போது இப்போ விசிகாவும் ப்ராப்பராக வந்து ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலைக்கு சப்போர்ட் பண்ணலை. அட் த சேம் டைம் டிஎம்கேவும் வந்து இல்லை சிபிஐக்கு போகக்கூடாது, நாங்களே விசாரிச்சிடுறோம், நாங்களே பார்த்துக்குறோம், ப்ராப்பராக நாங்கள் இன்னும் விசாரிக்கிறோம் அப்படின்னு திமுக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது அண்ணி ஏடிஎம்கேல போனது ஒன்றும் தவறு இல்லைங்களா? இல்ல தப்பா ரைட்டான்னு நாங்க கேட்கல. அவங்க அங்க போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இது ஓகே, குட் சான்ஸ் தான். காற்று விழும் பொழுது தூத்துக்குள்ளுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது போறதுல தவறு இல்லைங்களா? இந்த சட்டமன்றத்துக்குள்ள போகணும். நீ தனிச்சு நின்னா எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சத்தமா போட மாட்டாங்க. அந்த அனுதாபங்கிறது அந்த இதுதான் ஐயோம்பாங்க, அவ்வளவுதான். நம்ம மக்களே வந்து அந்த ஸ்டார்டிங்ல ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஓட்டுன்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா கை வேற பட்டன்ல போய் விழுந்துரும். அதனால அண்ணி வந்து ஏடிஎம்கே கூட போய் கூட்டணி வச்சதெல்லாம் நான் எந்த தவறுமே சொல்ல மாட்டேன். இல்லை, இப்போ அவங்க இப்போ கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும்ல, அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது என்னவா உங்களுடைய பார்வையில் தெரியுது? இப்போ இப்படி கூட நினைக்கலாம் இல்லைங்களா? இப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலையை பற்றி சட்டமன்றத்தில் பேசும்பொழுது யாரும் பதில் சொல்லலை. இப்போ எடப்பாடியார் கேட்கும் பொழுதோ திமுக தரப்புல இருந்தோ இல்லை வந்து யாருமே வந்து அதுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஏமா நீயே வா, சட்டமன்றத்துக்குள்ள வாமா, உன் கணவருக்காண்டி நீ வந்து கண்ணகி மாதிரி சட்டமன்றத்தில் போராடுமா, நீ கேட்குற கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லட்டுமா, வாமான்னு சொல்லி அப்படி கூட இருக்கலாம் இல்லைங்களா? இது ஒரு நல்ல வாய்ப்பு. அவருடைய கொலைக்கான நீதி உனக்கு கிடைக்கட்டுமா, ஏன் சிபிஐக்கு நீங்க இந்த வழக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் இன்னும் உண்மையான குற்றவாளியே உன்னை அக்யூஸ்டான சொல்லக்கூடிய சம்பவ சந்தில ஏன் நீங்க கைது பண்ணலாம்னு சொல்லி கேட்கலாம் இல்லைங்களா? இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தானே. இப்போ கேள்வி கேட்கணும்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு ஆளுமையில இருக்கு, ஆளுமையில இருந்தா தானே இருக்கணும். அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாருங்க, அது என்ன அதிகார மையத்தில் இருக்கும் போதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்னு. அதிகாரத்தை நோக்கி தானே எல்லாரும் பயணிக்க வேண்டும். அப்படிங்கும்போது அண்ணி வந்து இது இட்ஸ் குட் ஸ்டாண்டு தான். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலே நல்ல ஒரு ஸ்டாண்டு. ஏன்னா கூட்டணி கட்சி இப்போ வந்து நாளைக்கு சட்டமன்றத்தில் இந்த கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். கணவர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க ஸ்டாண்ட்ல கேட்கலாம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தானே. இப்போ இவங்க ஏடிஎம்கேல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் விசிகாவுடைய தலைவர் திருமா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொற்கொடியுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அண்ணன் சொல்றாரு. இப்படி கூட சொல்லியிருக்கலாமே, என் சகோதரர் தான் நான் இழந்து விட்டோம், என் சகோதரியை வந்து யாராட்டும் தொடணும்னு நினைச்சிங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் ஒருபொழுதும் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்காதுன்னு சொல்லலாமே, ஏன் அந்த வார்த்தையை சொல்லலை? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 95க்கு அப்புறம் 2000 அந்த டைமிங்குள்ள அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களை வந்து பாமக கட்சியுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் வந்து கொலை செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அப்போ அதுக்குண்டா இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு இதில் கூட நான் பேசியிருக்கிறேன். இப்போ இதுக்காண்டி நான் சொல்ல வரேன். ஏன்னா அப்போ அந்த டைமிங்ல உங்களை காப்பாத்தினது யாரு? பூவை மூர்த்தியார்.
ரெண்டாவது பூவை மூர்த்தியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தும் பொழுது, பொதுக்கூட்டம் நடத்தும் போது அந்த மீட்டிங்ல தென் மாவட்டத்தை சார்ந்த என்னோட முன்னோடியான சாத்தை பாம்பாக்கியராஜ் அவர்கள் வந்து, ராமதாஸ் என் சகோதரர் திருமா மீது மட்டுமில்ல, என் சகோதரர் எந்த தலித் லீடர்கள் மீதும் நீ கை வைக்கணும்னு நினைச்சாலும் நீ 1000 கார்ல போனாலும் உன் கார் மட்டும் வெடிச்சு செதறும் அப்படின்ட்டு ஓப்பன் டாக்ல இன்னி வரைக்கும் அது வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, மிரட்டுறாரு. அப்போ இப்படியெல்லாம் எல்லாருமே வந்து உங்களை வந்து பாதுகாத்து உங்களை வந்து காப்பாத்தி விட்டாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு வந்து சரி, இன்னைக்கு நீங்க ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய மனைவியா திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஆபத்து இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இதை ஏன் அப்போ இந்த நாலேஜ் உங்களுக்கு, இந்த நாலேஜ் வர உங்களுக்கு ஏன் அப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்குன்னு ஏன் உங்களுக்கு தெரியல? அப்போ உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கும்ல, அப்ப நீங்க கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல. அப்ப ஏன் நீங்க அன்னைக்கு கோட்டை விட்டீங்க, இன்னைக்கு நீங்க வந்து அன்னைய நீங்க வந்து இல்ல? இந்த ஒரு படத்துல நல்ல ஒரு மருதுன்னு ஒரு படம் உண்டு, பார்த்துருக்கீங்களா? விஷால் படத்துல ஆர்கே சுரேஷ் அவர்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு அம்மா ஆத்தா மட்டும் எனக்கு இருந்திருந்தா வீட்டுல கோயில் வச்சு கும்பிட்டுருப்பேன், ஆத்தா பத்திரம் அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டுற தோரணை நம்ம கூட சொல்லுவோம்ல, மண்டை பத்திரம் அப்படின்னு. ஏன்னா உன் மண்டையை நான் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு தோரணையில சொல்லுவோம்ல, அப்படி கூட இருக்கலாமோ எனக்கு தோணுது. அண்ணி வந்து இப்போ ஏடிஎம் கூட சேர்ந்துட்டாங்க, திருவேக்கா நகர்ல ஒரு வேட்பாளர் ஆயிட்டாங்க, ஜெயிச்சுட்டா சட்டமன்றத்துக்குள்ள வருவாங்க. நம்ம மட்டுமே ஒரு 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 கட்டியா ஒரு ஒரு இந்த தமிழ்நாட்டையே நமக்கு தான் குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கிற மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இந்த சமூகத்தை நம்ம தான் தலைவரே, நம்ம தான் அப்படின்னு ஆளாளுக்கு எம்எல்ஏ எம்பின்னு ஆயிட்டாங்கன்னா அப்ப அண்ணனுடைய மார்க்கெட் போயிரும்ல. அவர் அப்போ பொற்கொடி அவர்களை பார்த்து பயப்படுறாருன்னு சொல்றீங்க. கண்டிப்பா பயப்படுவாரு, ஏன் பயப்பட மாட்டாங்கங்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இது வந்து அவங்களுடைய கொள்கையே ஒரு அழகான கொள்கையாச்சு, அது சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை அப்படின்னு. இன்னைக்கு வந்து நீங்கள் சாதி தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய முக்குளத்தூரை சேர்ந்த கருணாஸ் அவர்களும் சரிங்களா, அம்பலத்தாருங்கிற சமுதாயத்தை சேர்ந்த கேஎஸ் அவர் பேர் செல்வகுமாரா கேஎஸ் ஷார்ட்டா சொல்லுவாங்க இல்லைங்களா, அவரு கூடயும் நீங்கள் எல்லாருமே அவங்களாம் ஒரு சாதிய தலைவர். இன்னைக்கு நீங்கள் அந்த இடத்துல எப்படி நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் கை கொடுக்க முடியுமா? அவங்களாம் சாதி வேணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் சாதியே வேண்டாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒரே கூட்டணியில் இருக்கிறீங்க. கூட்டணியில் இருக்கிறதுனால அது கூட்டணி தர்மங்க. நான் லாஸ்ட் டைமே நான் சொன்னேன், அது என்னது, குறிஞ்சாங்குளத்துக்கு நீங்கள் அண்ணன் வைகோ அண்ணன்ட்ட கொஞ்சம் பேசி அங்கே காந்தாரி அம்மன் சிலையை வைக்க சொல்லுங்கன்னு. அதெல்லாம் மட்டும் ஏன் உங்களால் வாய் திறக்க மாட்டேங்க? இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் ஏன் இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மனைவியாருக்கு வந்து திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு கொலை மிரட்டல் கொடுத்தது எப்போ கொடுத்துட்டாங்க, அதுக்கு போதிய பாதுகாப்பும் காவல்துறை கொடுத்துருச்சு. உண்மைதானே? இன்னைக்கும் அவங்க வந்து பர்சனல் எஸ்கார்டோட தான் இருக்கிறாங்க. இதையும் மீறி வந்து காவல்துறையை மீறி வந்து ஒருத்த வந்து கொண்டுருவானா? இல்ல இதை நீங்க ஏன் வந்து தப்பா பாக்குறீங்க? அட்லீஸ்ட் அவரை தான் நம்ம இழந்துட்டோம், இவங்களாவது நமக்கு வேணும் இல்லைன்ற ஒரு நல்ல எண்ணத்துல கூட அவர் வந்து அதை சொல்லியிருக்கலாம்ல, அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் நீங்க இதை ஏன் இது அவருக்கு நடக்கும் போது தெரியல அது அந்த 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 விஷயம் எங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. சரி, அதை வச்சு இவங்களுக்கு நாங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையா ஒரு நல்ல விஷயமா நல்ல விதமா சொல்றதா ஏன் நீங்க பார்க்கல? அத சரி, கொலை மிரட்டல் விட்டாங்கன்னு சொல்றீங்களா? யாரால கொலை மிரட்டல் வரப்போது? யாரால கொலை அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது? அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு, யாரால? ஹூஸ் திஸ் மேன்? இல்ல, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யாரால கொல்லப்பட்டாருன்றதே இன்னும் தெரியல. சரிங்க சார், அதுக்கே நீங்க இன்னும் குரல் கொடுக்கலையா சார்? அதுக்குள்ள ஏன் சார் இங்க ஓடி வந்துட்டீங்க? இவ்வளவு நாளா ஏன் சார் ஒரு நல்லது சொல்லக்கூடாதாங்க? ஏங்க போறாங்க பார்த்து போங்க, நல்லது சொல்லக்கூடாதாங்க? இவருக்கு பிடிச்சவரு அவரை இழந்துட்டோம். சரி, அட்லீஸ்ட் அவர் குடும்பத்துல இருக்கிறவங்களையாவது இழக்காம நம்ம பாத்துக்கணும் இல்லையா? அப்படி ஒரு எண்ணத்துல கூட அவர் சொல்லல. சரி, இழந்த உயிருக்கே நீங்க நீதி வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் நீதிக்காண்டி போராட மாட்டேங்கிறீங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் பாரஞ்சித் அவர்கள் ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்துறாரு, ஒரு கண்டனம் இது பெரிய பேரணி நடத்தும் பொழுது விடுதலை சிறுத்தை கட்சிகளை சார்ந்தவர்கள் யாரும் அங்க போக கூடாதுன்னு சொன்னது யாரு? பாரஞ்சித்துக்கும் உங்களுக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருந்துட்டு போட்டோம், அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு தானே உங்களை பேரணி நடத்தினாங்க. அந்த பேரணிக்கு நீங்க போக கூடாதுன்னு ஏன் நீங்க சொல்றீங்க? இதே முகநூல்ல தானே அவர் சொன்னாரு, ஃபேஸ்புக்ல தானே அவர் போட்டு விட்டுருந்தார், வீடியோ போட்டு விடுதலை சிறுத்தை கட்சிகளை சேர்ந்தவங்க யாரும் போக கூடாதுன்னு. ஏன் போக கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? அவர் ஒரு கட்சியோட தலைவர், ஒரு கட்சியை நிறுவனம் பண்ணி இவ்வளவு வருஷம் நடத்திட்டு வர்றாரு, ஒரு பெரிய மக்களால் அறியப்பட்ட ஒரு மனிதர்.
அது அந்த அந்த பேஸ்ல கூட அவர் அந்த நல்லதா சொல்லலாம். நீங்க என்ன இப்ப அவர் இல்ல சொல்ல நான் என்ன கேக்குறேன், ஒரு நிமிஷம் இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, எல்லாம் தெரிஞ்ச ஒரு தலைவர், எல்லாம் தெரிஞ்ச தலைவர்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச தலைவர், எல்லாம் தெரிஞ்ச தலைவர், இந்த சமூகத்துக்காண்டி போராடிய தலைவர், இந்த சமூகத்துக்காக வந்து இன்னி வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற தலைவர், எல்லாமே ஓகே. போற போக்குல இவ்வளவு பெரிய தலைவர் போற போக்குல சொல்லிட்டு போவாரா அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு? ஒருவேளை இவர் இன்டைரக்ட் வந்து அதிமுக உடன் கூட்டணி சேர்ந்து திருவேக்கா நகர்ல போயிட்டு நாமினேஷன் பண்ணி எலெக்ஷன் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஆயிடுவாங்களோங்கிற பயத்துல கூட அண்ணன் மிரட்டுறான், எலெக்ஷனுக்குள்ள நீ வரக்கூடாது, உன் பார்டர் அவ்வளவுதான், இந்த பார்டருக்குள்ள நீ வரக்கூடாது அப்படிங்கிற தோரணையிலையும் இருக்கலாம். இல்ல நான் என்ன கேட்கறேன், சரி இது அப்படிலாம் இல்ல, நான் வந்து என் சகோதரி மீது உள்ள அன்புலையும் பாசத்திலையும் தான் எனக்கு கிடைச்ச தகவலை சொன்னேன்னா எப்படி உங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சிச்சு? நீங்க யார் மூலியமா அந்த தகவலை பெற்றீங்க? யாரால யாருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறதை வெளிப்படையா சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? அவர் தகவல் கிடைச்சதுன்ற வார்த்தையை சொன்னாரா? புரியல. தகவல் எனக்கு கிடைச்சதுன்னா சொன்னாரு. அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்லும் போது கூட ஒரு நல்ல வார்த்தையை சேர்த்து தாங்க அவர் சொல்லியிருக்காரு. அந்த கட்சி அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிறது வரவேற்கத்தக்கதா இருக்கு, சரி, மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆனாலும் அவங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, அவங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? சரிக்கா, அப்போ நான் என்ன கேக்குறேன், நீங்க ஒரு கட்சி வச்சிருக்கீங்க, நீங்க 8 தொகுதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, சரி, அண்ணியை கூப்பிட்டு நீங்களே வந்து நீங்க ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாமே. ஏமா நீ ஏமா அங்க போற, என் தம்பி தான் இல்லம்மா, நீ இருக்கமா வாமான்னு சொல்லி நீங்க சீட்டு கொடுத்துருக்கலாமே. தன்னுடைய கணவரையும் இழந்துட்டு சிறு குழந்தையையும் வச்சுட்டு என் கணவர் விட்டு செஞ்ச பாதையை நான் முழுமையாக நான் அடைவேங்கிறதுக்காண்டி ஒருத்தங்க கட்சிக்குள்ள வராங்க, உங்களுக்கு எதிர்கட்சியா போய் சேர்றாங்க, உங்க எதிர்கட்சியில சேர்ந்து அவங்களுக்கு சீட்டும் வாங்குறாங்க, சட்டமன்றத்தில் போயிட்டு என் கணவருக்கு வந்துட்டு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு போராடணுங்கிற மன எண்ணத்தோடையும் தமிழ்நாடு பிஎஸ்பிங்கிற ஒரு கட்சியை தொடங்குறாங்க. இவ்வளவு நெருக்கடிக்கு பின்னாடியும் தமிழ் மாநில கட்சியை ஆரம்பிக்கிறாங்க, பிஎஸ்பி ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்து அவங்க போராடி இவ்வளவு தூரம் சட்டமன்றத்துக்கு வரைக்கும் வேட்பாளராக வரைக்கும், அதுவும் அதிமுகங்கிற ஒரு கட்சியோட மிகப்பெரிய ஆளுமையான கட்சியோட சேர்ந்து சட்டமன்றத்தை எதிர்கொள்ள போறாங்க. இதுல நீங்க வந்து தட்டி தூக்கிட்டு கூட்டு போகணுமா? யாரால ஆபத்து, சரி, அப்படிங்கிறது தான், இல்ல உங்களால ஆபத்தா? இது உங்களுடைய என்னுடைய கேள்வி. அண்ணன் நீங்க வந்து அந்நியார் மீது பாசத்துல நீங்க சொல்லிட்டீங்க, திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்துட்டு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆபத்து யாரால? உங்களுக்கு எப்படி இந்த தகவல் கிடைச்சிச்சு? பஸ் அவ்வளவுதான். இதுக்கு பதில் சொன்னா முடிஞ்சு போச்சே. இல்ல இதை நீங்க தான் வந்துட்டு உளவுத்துறைக்கு மேல உங்களுக்கு தகவல் வருது இல்லைங்களா, உளவுத்துறைக்கு முன்னாடியே உங்களுக்கு தகவல் வந்துருது இல்லைங்களா? சோ நீங்க யாரும் சொல்லிடுறீங்க, எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணுதுன்னா அதுக்காக உளவுத்துறையை மீறி எனக்கு எண்ணம் தோணக்கூடாது. எண்ணம் தோன்றது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஒரு சாதாரண மனிதன், நான் வந்துட்டு சொல்றேன், அது ஓகேங்களா? நீங்க மிகப்பெரிய எல்லாருக்கும் அறிந்த, எல்லாருக்கும் தெரிந்த, எல்லாருக்கும் எப்படி சொல்றது, மிகப்பெரிய இந்த தலைவர், அதை எப்படி சொல்றது, பட்டியலின தலைவராக இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுக்கும் உண்டான தலைவரா, பொது தலைவரா நீங்க இருக்கக்கூடியவரு, நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னா அதோட வேல்யூ எவ்வளவு பெரிய வேல்யூ, அதை யோசித்து பாருங்க. அதோட வேல்யூ பெருசு தானே, அதோட கணம் எவ்வளவு பெரிய கணம் அது. அப்ப அதுக்கு நீங்க டெஃபினிஷன் கொடுக்கணும்ல. நான் போற போக்குல வந்துட்டு இப்ப நான் ஒருத்தர் என் நண்பனை பார்க்க, இல்ல இவனை அந்த பார்க்கும்போது அவனுக்கு அவனுக்கு உயிருக்கு பிரச்சனை இருக்கும் போல இருக்குன்னா அவனே என்ன கேட்பான், உனக்கு எப்படி மாப்பிள்ள தெரியும், என்ன சொல்லுன்னு கேட்பானா? இல்ல கேட்க மாட்டான். அப்போ என்கிட்டே அந்த கேள்வி கேட்கும் பொழுது, இவ்வளவு பெரிய தலைவர், இவ்வளவு பெரிய நாடறிஞ்ச, உலகம் அறிந்த, இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாருடன் கூட்டணி வைக்கிறதோ அவங்களதான் ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியுங்கிற ஒரு இவ்வளவு பெரிய ஆளுமையா இருக்கக்கூடியவர், உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லக்கூடிய வார்த்தை, அது எவ்வளவு பெரிய வேல்யூபிளான வார்த்தை. அவர் இந்த செட் பிரிவை கூட, பாதுகாப்பை கூட, பூனைப்பட கூட, யானைப்பட கூடலாம் சொல்லி நீங்க அப்பெல்லாம் வந்து இன்னும் கேள்வி, இவ்வளவு தூரம் இவரு தர சொல்றாருன்னா அப்ப இவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஏதோ பெருசா இவருக்கு கவனத்துக்கு வந்திருக்கு. அது யாரா இருக்கும்? அது எதுவுமே தெரியாம இவர் எப்படி இவ்வளவு பெரிய பாதுகாப்பை கொடுக்க சொல்லுவாரு? அதே கேள்விதான் இப்பவும் கேட்கிறோம். இப்போ உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அப்ப அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நம்ம சென்னை சிட்டிக்குள்ள பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய மணிமண்டபத்தை கொண்டு வர வைத்தது அண்ணன் பூவை மூர்த்தியார் மட்டும்தான். அண்ணன் பூவை மூர்த்தியார் மட்டும்தான் போராடி மண்டபத்தை இன்னைக்கு வந்து சென்னையில மையத்துல கொண்டு வர வச்சதும் அண்ணன் பூவை மூர்த்தியார் தான். அந்த பேர் வந்து வெளியே வரக்கூடாது, திருமாவளவனுடைய பேர் நாளைக்கும் நிலைக்கணும் தானே நீங்க வாசல்ல செல்ல வச்சீங்க.
நீங்க ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு பல தலைவர்களை நீங்க வந்து அமுக்கி தானே நீங்க மேல வரணும்னு நினைக்கிறீங்க. எந்த தலைவர்களை நீங்க தட்டி தூக்கி மேல கொண்டு வந்திருக்கிறீங்க? உங்களுடைய சகோதரமாக இருக்கக்கூடிய உங்களுக்காண்டி உங்கள் நலன் கருதக்கூடிய இந்த தலைவர்கள் மீது நீங்க என்னைக்கு அன்போடு பாசத்தோடு நீங்க இருந்திருக்கிறீங்க? பறையன் என்று சொல்லி வந்தால் எவனாக இருந்தாலும் செருப்பால் அடின்னு சொன்னது யாரு? எவ்வளவு பெரிய அமைப்பானாலும் இருக்கட்டும், அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் ஓடி போகணும்னு நீங்க சொன்னீங்க. நீங்க தானே சொன்னீங்க. இன்னைக்கு எந்த பிரச்சனைக்கு நீங்க போய் எங்களுக்கு நீங்க வந்து நீதி வாங்கி கொடுத்துருக்கிறீங்க? ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய படுகொலைக்கு உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? கொலைக்கு ஒரு 2 நாள் பேசுனீங்க, 3 நாள் பேசுனீங்க, அதுக்கப்புறம் டோட்டலாவே அதை விட்டு நீங்க ஸ்கிப் ஆகி போயிட்டீங்க. என்னுடைய தலைவர் என்னுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய சகோதரர்களுடைய இறப்புக்கு, என்னுடைய வலிகளுக்கும், என்னுடைய வேதனைகளுக்கும், என்னுடைய கஷ்டங்களுக்கும் எனக்கு நீ துணை வரல. நாங்க ஏன் உங்களை லைக் பண்ணணும்? உங்களை நாங்க ஏன் தலைவனா ஏத்துக்கிறோம்? எவ்வளவோ சொல்லலாம். எங்களுடைய SC/ST ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வேங்கை வாயில் பிரச்சனை, இப்ப சமீபத்தில் நடந்த நாங்குநேரி பிரச்சனை, இப்பவும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம பஞ்சமி நிலம் பிரச்சனை, அது பெரிய பிரச்சனை. அதெல்லாம் யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. அதுக்கு அந்த சப்ஜெக்டுக்குள்ள போனோன்னா அப்புறம் நான் இன்னும் பேச வேண்டியது நிறைய ஆயிரும். அதெல்லாம் விட்டுருங்க. அதை பத்தி அவர் கையில் எடுக்காத பிரச்சனையை சொல்ல, அதுதான் சொல்றேன். அது பஞ்சமி நிலம் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காந்தாரி அம்மன் கோயில் பிரச்சனை. இன்னும் எந்த பிரச்சனைக்கு நீங்க விடுதலை சிறுத்தை கட்சி உள்ள இறங்கி எங்களுக்கு வந்து தீர்வு வாங்கி கொடுத்துருக்குன்னு எந்த இதுல? கவினுடைய படுகொலைக்கு அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து, அந்த கவினுடைய தகப்பனார் வந்து அவங்க சமுதாயத்தை சார்ந்த எந்த தலைவரையுமே நம்பாம எங்க தலைவன் திருமாவளவன் வரட்டும், நாங்க வருவாரு, எங்களுக்கு நீதி வாங்கி கொடுப்பாருன்னு இன்னைய வரைக்கும் கவினுடைய படுகொலைக்கு யார் நீங்க ஃபாலோ பண்றீங்க? கோகுல்ராஜ் கொலை வழக்குக்கு யார் ஃபாலோ பண்றா? கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாப்பா மோகன் சார் தானே வந்து ஃபாலோ பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்தாரு யுவராஜுக்கு. நீங்க தலைவர் தானே. விடுதலை சிறுத்தை கட்சியில எந்த வழக்கறிஞர் கிடையாதா? நாலேஜபிள் வழக்கறிஞர் யாருமே கிடையாதா? கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து பாப்பா மோகன் சார்ங்கிற ஒரு வழக்கறிஞர் வந்து தான் தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சியே நாங்க லைக் பண்ணிட்டு போறோமே, விடுதலை சிறுத்தை கட்சி அப்புறம் எங்களுக்கு எதுக்கு? நீங்க தானே எல்லாத்துக்கும் நாங்க பெருசு, நாங்க தான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நாங்க தான் நீங்க தானே மாறுதட்டி பேசுறீங்க. எந்த கொலை வழக்குக்கு, பட்டியலின மக்களுடைய ஆணவ படுகொலைக்கு, எந்த கொலைக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து போராடி எங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தது கிடையாது. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா? இன்னைய வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். இன்னைய வரைக்கும் எங்களுடைய நிலங்கள் எங்களுக்கு வரவே இல்லை. இன்னைய வரைக்கும் நாங்க வந்து ஒவ்வொரு நேரமும் எங்களை தாக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க, வஞ்சிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க, அடி வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அத்துமீறு அடங்கு மாதிரி திமிரியலே. யார்கிட்ட அத்துமீறணும், யார்கிட்ட திமிரி வரணும்? எங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க வந்து நீதி வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஃப்ளைட்ல வாரீங்க, உங்களை ஒரு 10 கார் வருது, உங்களை சூழ்ந்து போறாங்க, பிரஸ் மீட் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க, கார் வாங்கி கொடுங்க, பங்களா வாங்கி கொடுங்க, கவர்மெண்ட்ல இருந்து வேலை வாங்கி கொடுங்க, பஸ் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என் டார்கெட் முடிஞ்சிட்டு நான் கிளம்புறேன். இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைய வரைக்கும் எதுவுமே நீங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் ஏதாட்டி ஹீரோ வந்து படம் ரிலீஸ் பண்ணாலோ, இல்ல வந்துட்டு யாரோ ஹீரோயின் வீட்டுல யாரோட சினிமா துணையில் உள்ள யாராட்டும் ஒருத்தர் மரணம் அடைஞ்சிடறோம், அங்க போயிடுறீங்க. ஃபேஸ்புக்ல உட்கார்ந்து அப்படி புலம்புறீங்க. நாங்களும் அதே மாதிரி தானே புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். நான் கேட்கறது இது ஒண்ணுதான் மேடம். இவ்வளவு தூரம் விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாத்துக்கும் முன்மாதிரின்னு சொல்றீங்கல்ல, எங்களுக்கு நடந்தக்கூடிய பட்டியலினத்தில் உள்ள உங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு விடுதலை சிறுத்தை கட்சி எந்த இதுல எங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்கு? சேலத்துல ஒரு மாணவியை வந்து கற்பழித்து படுகொலை செய்யப்பட்ட வழக்குல மக்கள் தேச கட்சியை சார்ந்த சாத்தை பாக்கியராஜ் அவருடைய சகோதரர் ஆசை தம்பி தான் போய் நீதி வாங்கி கொடுத்தாரு. இதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? விடுதலை சிறுத்தை கட்சி அங்க சேலத்து மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய கட்சியா இருக்குது, ஏன் பெற்றுக் கொடுக்க முடியல? எந்த வழக்குக்கு நீங்க வந்து உங்க கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் போய் போராடி நீதி வாங்கி கொடுத்துருக்காங்க? ஏதாட்டும் ஒண்ணு சொல்லுங்க. யுவராஜ் படுகொலைக்கும் பாப்பா மோகன் சார் தான் வந்து இது கொடுக்காரு. ராம்குமார்ங்கிற ஒருவருடைய மரணம், சிறையில வந்து மரணம் அடைந்ததுக்கும் பாப்பா மோகன் சார் தான். கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பாப்பா மோகன் சார் தான் வந்து போராடி பட்டியலின மக்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னா நாங்க பாப்பா மோகன் சாரையே நாங்க தலைவராக ஏத்துக்கிறோமே. எதுக்கு நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை நாங்க நம்பணும்? எதுக்கு அவரை நாங்க தலைவராக ஏத்துக்கிடணும்? எதுக்கு வழக்கறிஞர்களை எங்க இத்தனை இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது எங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்காத அண்ணனா நாங்க ஏத்துக்கிடணும் தான் நான் கேட்கிறேன். நீங்க பொது தலைவர்னு சொல்லிட்டீங்க,
அப்ப இனி வந்து தலித்து தனி தொகுதியில நிக்காதீங்க. உங்களுக்கு பொது தொகுதி 2 தொகுதி கொடுத்துருக்காங்களா? நீங்க காட்டுமன்னார் கோயில்ல நிக்கிற உங்களால பொது தொகுதியில நின்று ஜெயிக்க முடியுமா? நீங்க கேட்குற இவ்வளோ கேள்விகளுக்கும் வந்து அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பிரதிநிதி இருந்தா இதுக்குண்டான நியாயமான பதில்கள் அவங்க கிட்டேயும் இருக்கும். வர சொல்லுங்க, ஐ எம் ரெடி. அது 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 ஒரு சூழ்நிலை அமையும் போது அந்த விவாதமும் நம்ம நடத்துவோம். மக்கள் கண்டிப்பா நடத்துவோம். இப்போ உங்களுடைய கேள்விகளையும் அவங்களுடைய பதில் நான் இந்த கேள்விகளுக்கு இவங்களால வந்து நான் கேட்கிறேன், டிபேட்டுக்கு வர சொல்லுங்க. விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்து யாருனாலும் வரட்டும். சரி, அது அந்த சூழ்நிலையை அமையும் போது நம்ம அதை உங்களுடைய இந்த கேள்விகளை வந்து அந்த சூழ்நிலையில நம்ம வைப்போம். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ரஞ்சித் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காக நினைவேந்தல் நடத்தினார் பெரிய அளவில். அதில் கூட திரும்ப அவர்கள் கலந்துக்கல. இதே ரஞ்சித் அவர்கள் இப்போ திருமதி பொற்கொடி அவர்கள் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணதுக்கும் வாழ்த்து சொல்கிறாரு, ஆதரவு தெரிவிக்கிறாரு. திருமா அவர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறார். நினைவேந்தலுக்கு கூட வராத திருமா பொற்கொடி போய் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணதை ஏற்றுக்கிறோம், வாழ்த்து சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு தான் நான் அன்றைக்கி அது சொல்கிறேன்ல, இது வந்து எதிர் துன்பமாக இருக்கும் பொழுது இது அப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் கேட்ட கேள்விக்கும் நான் இப்போ சொன்ன பதிலுக்கும் கரெக்டாக இருக்கா? அன்னைக்கு ரஞ்சித் அண்ணன் நடத்தினதுக்கு நீங்க போவே இல்லை, அதைத்தான் நான் அப்பவே சொன்னேன். இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறைன்னு நான் கேட்டதுக்கு இல்லை, நான் வந்து பொதுவாக அவர் பேசிட்டார், நீங்க தான் சொல்றீங்க அவருக்கு தோணுனதை சொல்றேன். அப்போ இந்த கேள்விக்கு நான் கேட்கிற கேள்விக்கும் பதில் கரெக்டா இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு என்னோட பதில் வந்து அவரு தனி மனிதனா வாழ்த்து சொல்றாரு, எச்சரிக்கை கொடுக்குறாருன்றது என்னோட பதில். நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்றதா? அதைத்தான் நானும் சிம்பிளா சொல்றேன்லக்கா. அவரு வந்து என்ன தோரணையில பேசினாங்கிறத நான் தெளிவா இப்போ அதான் நான் சொன்னேன், தென் மாவட்டத்துடைய ஸ்டைல் இதுதான். இப்போ நாங்க வந்து திருநெல்வேலியில் ஒருத்தனை மிரட்டுறதா இருந்தா பாத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. பாத்துக்கிறேன் உன்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இதே அர்த்தத்துல தான் அண்ணன் பேசிட்டாராங்கிறது தான் எனக்கு தெரியும். கேட்க என்னுடைய கேள்வி அதுதான். அன்னைக்கு நீங்க போக மாட்டேங்க, இன்னைக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றீங்க, அதுக்கப்புறமும் போற போக்குல சூங்குற மாதிரி போறதான் போற அப்படின்னு சொல்லிட்டு போயேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அண்ணன் வந்து சொல்லிட்டாரு. ஆனா அது எதனால சொன்னாரு, இன்னும் அர்த்தத்தினால சொன்னாருங்கிறது எங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? இது வந்து நார்மலா இப்போ அந்த நியூஸை பார்க்குற எல்லா விடுதலை சிறுத்தை கட்சியா இருக்கட்டும், கட்சியில் உள்ள நிர்வாகிகளா இருக்கட்டும், இல்லை டிஎம்பிஎஸ்பியில் உள்ளவங்களா இருக்கட்டும், என்ன நினைப்பாங்க, அண்ணன் இப்படி சொல்லுதாரா, இவரு ஒருவேளை மிரட்டுதாரா, இல்லை உண்மையில அன்னைக்கு த்ரெட்டிங் இருக்குதா, என்ன கான்செப்ட் என்னன்னு தெரியாம கன்ஃபியூஷன்லயா நாங்க இருக்கிறோம். நீங்க டெஃபினிஷன் கொடுத்துட்டீங்கன்னா, ஐயா கேள்வி நீங்க கொடுத்துட்டீங்க, பதிலையும் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னா நாங்க இப்போ ரிசல்ட்டை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துக்கிறோங்கிறோம். நன்றி. ஜெய்பீம்கா.